மாவீரன் நெப்போலியன் சிறு வயதிலேயே பயம் என்றால் என்னவென்று அறியாத வனாக வளர்ந்தார் நெப்போலியன். அரசின் சலுகை பெற்று வியன்னாவிலும் பாரிஸிலும் உள்ள இராணுவ பள்ளியில் கல்வி பயின்றார். பள்ளியில் தனிமையை விரும்பிய நெப்போலியன் பொறுப்புணர்ச்சி மிக்கவராக இருந்தார். 6ஆம் வகுப்பு முடித்து பிரெஞ்சு இராணுவத்தின் ஆர்ட்டிலரி பிரிவில் சேர்ந்தார். டுலால் நகரில் நடைபெற்ற யுத்தத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டதற்காக நெப்போலியன் படைத்தளபதியாக பதவி உயர்வு பெற்றார். 1804ஆம் ஆண்டு தனது 35வது வயதிலேயே தன்னை பிரான்சின் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டார் நெப்போலியன். அதற்கு பிரெஞ்சு மக்களின் பேராதரவு இருந்தது. நெப்போலியன் அடுத்தடுத்த தொடுத்த போர்களால் இங்கிலாந்தை தவிர்த்து ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் நெப்போலியனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அதன்படி பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருந்த எந்த நாடும் இங்கிலாந்துடன் எந்த வர்த்தகமும் புரியக்கூடாது என்று கட்டளையிட்டார் நெப்போலியன். ஆனால் ரஷ்யா அந்த கட்டளையை மீறி இங்கிலாந்துடன் வர்த்தகம் புரிந்ததால் சினம் கொண்டெழுந்த நெப்போலியன் 600,000 வீரர்களுடன் ரஷ்யா மீது படையெடுத்தார். ரஷ்யாவின் ஷா மன்னன் தன்னிடம் வந்து சரணடைவான் என்று சுமார் 1 மாதம் அங்கேயே முகாமிட்டிருந்தார் நெப்போலியன். ஆனால் மன்னன் வருவதற்கு பதில் பனிக்காலமும் கடுங்குளிரும் தான் வந்தன. நெப்போலியன் சுதாரித்துக் கொள்ளும் முன் பசிக்கும் குளிருக்கும் பல்லாயிரம் பிரெஞ்சு வீரர்கள் பலியாயினர். வேறு வழியின்றி மிஞ்சியிருந்த வீரர்களை பாரிஸ் திரும்ப கட்டளையிட்டார் நெப்போலியன். 6,00,000 வீரர்களுடன் சென்றவர் வெறும் 20,000 வீரர்களுடன் திரும்பியதாக ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. பிரெஞ்சு இராணுவம் நிலை குலைந்து போயிருந்த அந்த தருணத்தை பயன்படுத்தி பிரிட்டன், ரஷ்யா, ஆஸ்திரியா, ஸ்வீடன் ஆகியவற்றின் கூட்டுப்படைகள் பிரான்சை தாக்கின. போரில் தனது முதல் தோல்வியை சந்தித்தார் நெப்போலியன். புதிய படையை உருவாக்கினார். 2 ஆண்டுகளில் பிரிட்டனும் அதன் நட்பு நாடுகளும் நெப்போலியனுக்கு எதிராக அணிதிரண்டன. பெல்ஜியத்தின் வார்டலு என்ற இடத்தில் நடந்த யுத்தத்தில் 2வது முறையாக தோல்வியை தழுவினார் நெப்போலியன். அவரை சிறைப்பிடித்த பிரிட்டிஷ் இராணுவம் இம்முறை ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் உள்ள சைண்ட் ஹேலேனா என்ற தீவில் சிறை வைத்தனர். அந்த தீவில் தனிமையில் வாடிய நெப்போலியனுக்கு வயிற்று புற்றுநோய் ஏற்பட்டது. 6 ஆண்டுகளில், அதாவது 1821ஆம் ஆண்டு மே மாதது, பிரெஞ்சு